ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாங்க விநாயகரை போய் கடலில் கரைச்சிடலாங்களா? அதுக்கோசரமாக பூச்சையெல்லாம் போட்டாச்சு. தொட்டு கும்பிட்டுட்டு தூக்கிட்டு போங்கன்னா இந்த கொடையும் போட்டுறவா கூடவே அப்படின்னாரு. வேண்டாம், அதில் கம்பி இருக்குல்ல, மீனில் உடம்புலாம் குத்திக்கும், வேணான்னு சொல்லிட்டேன். அதை அங்கேயே குத்தி வச்சுட்டாரு. அதுக்கப்புறம் என்ன, நம்ம விநாயகர் வந்து தூக்கிட்டு போயாச்சு. என்ன ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. மாமா வந்து தொட்டு கும்பிட்டுட்டு தூக்கிட்டு போக வந்து ஸ்டார்ட் பண்ணிட்டாரு. ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. 5 நாள் வந்து வீட்டிலேருந்து பூஜை போட்டுட்டு தூக்கிட்டு போய் கரைக்கும் போது என்னது, அதுதானே நம்மளோட சம்பிரதாயம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து கரைச்சாச்சு. நிறைய பேர் வந்து கரைச்சிட்டு இருந்தாங்க. அதே மாதிரி கரைச்சோடனே டக்குன்னு வந்து உள்ளே போயிடுச்சிங்க. மறுபடியும் ஒரு சில விநாயகர்லாம் மறுபடியும் ரிட்டன் அடிச்சுட்டு வரோம் இல்லைங்களா, அந்த மாதிரிலாம் இல்லை. இது வந்து வச்சோடனே அந்த ஜஸ்ட்டு போனது தான், அந்த ஒரு பெரிய இலை வரும்போதே வச்சுட்டாரு, தள்ளி விட்டுட்டாருங்களா, போயிடுச்சு. விநாயகர் வந்து போயிட்டாங்க. மறுபடியும் ரிட்டன் வரவே இல்லை. நாங்கள் நிறைய டைம் பார்த்துருக்கோம், இங்கே விநாயகர்லாம் வந்து அலையில் அடிச்சுட்டு வந்துச்சு. போன டைம் வந்து நாங்கள் ஏரியில் தான் கரைச்சோம். இந்த முறை சரி பீச்சில் போய் கரைக்கலாம்னு சொல்லிட்டு பீச்சில் வந்து கரைச்சிருக்கோம். நிறைய பேர் காலையிலே வந்திருந்தாங்க விநாயகர் கரைக்கிறதுக்கு. ஆனால் என்ன, பீச் தான் வந்து ரொம்ப வந்து குப்பையாக இருந்துச்சு. அநியாயத்துக்கு குப்பையாக இருந்தது. முடிஞ்ச அளவுக்கு பீச்சுக்கு போனால் குப்பையெல்லாம் போடாமல் இருங்க. நாங்களாம் போட மாட்டோம், சாப்பிட்ட கவர் கூட எடுத்துகிட்டு தான் வந்துடுவோம். அவ்வளோதான் பாருங்கள், விநாயகர் வந்து விட்டாச்சு. அப்படியே அடிச்சுட்டு போயிடுச்சு வந்து விநாயகர். மறுபடியும் ரிட்டன் வந்து வரவே இல்லை. எல்லாரையும் நல்லா வைப்பா கணேசா அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டோம்.